சோ வணக்கம் மகளே, பிரியா வாரியருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஏகான் கண்ணடிக்கும் திறமையை கற்றுக்கொண்டான். உனக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் செம்மையா பண்றியே, ஆனா நீ தாவும் உயிரினம்டா, தயவு செஞ்சு என் கையில தாவுன்னு சொல்லி ரொம்ப நேரமா கையை நீட்டிக்கிட்டே இருந்தேன். மிஞ்சினது ஏமாற்றம். அப்புறம் குங்ஃபு பேண்டாக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தூங்கக்கூடிய தூங்கும் உயிரினமான டேனியை எழுப்பி எடுத்துட்டு வந்தேன். வெளிச்சம் வராத அளவுக்கு என் கைக்குள்ள தூங்குறதுக்கு அட்டம் எடுத்தா, ஆனா நான் தூங்க விட மாட்டேன். அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் பயங்கரமா தூங்குறா, 4 மணி நேரம் பயங்கரமா முழிச்சு பயங்கர ஆக்டிவா இருக்கா. அந்த 4 மணி நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்போ ரொம்ப அசந்து தூங்குறேனோ அப்போ. உன்னால தூக்கம் எனக்கு டெய்லி கெட்டு போய் ஆபீஸ்ல போய் தூங்கி டிஎல் கிட்ட திட்டு வாங்குற சூழ்நிலை ஏற்படுது. அதனால நான் ஏகான கூட மன்னிப்பேன், உன்னைய மன்னிக்க மாட்டேன். இதுக்கு பிராச்சிதமா நீ என் கையில இன்னைக்கு குதிச்சு வித்த காமிச்சே ஆவணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விளங்கிருச்சு, இந்த மூட்ல இவனுங்க நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டானுங்கன்னு நல்லா விளங்கிருச்சு. உன்னை எப்படி தாவ வச்சு வித்த காட்ட வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும் சிங்காரம். கையை நீட்டினா தானே குதிக்க மாட்டேங்கிற, கையோட உன் பெட்ரூமையே எடுத்துட்டு வந்து நீட்டுறேன். பெட்ரூம்குள்ள போகணும்னா நீ குதிச்சு தானே ஆகணும் நீட்டுனேன். இவனுங்களுக்கு ரெக்க இருக்குதுன்றதையே மறந்துட்டு தவந்துட்டு இருந்தேன். தயவு செஞ்சு கீழேயாச்சும் விழுடா, உன்னை நான் கேட்சாச்சும் பண்றேன்ட்டு கையை கீழேயே நீட்டிட்டு இருந்தேன். கீழே குதிச்சு ஒரு வழியா அவன் பெட்ரூம்குள்ள சந்தோஷமா என்ட்ரி ஆனான். இவனாச்சும் ஏதோ தூக்கத்துல நகருவான், ஆனா அந்த அம்மா தூக்கத்துல நகர்றதுக்கே முக்கால் ஆளு. இவங்க தூங்குற அழகை நீங்க தூங்காம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.